தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எங்காவது ஓடி போயிருப்பார். அரண்மனைக்கு அழைத்து செல்வோம். அழைத்து சென்று மன்னரின் முன்னால் நிறுத்துங்கள். இங்கு இவர் செய்த தவறை அரசரிடத்தில் கூறுவோம். ஏன் இந்த தாமதம்? வாருங்கள். ஏன் அனுமனை இழுத்து வந்திருக்கிறீர்கள்? மன்னா, இந்த வானரன் எங்கள் எல்லோரையும் பயமுறுத்திக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரை பற்றி எங்களிடம் தவறாக கூறுகிறார்கள். நிச்சயம் இருக்கா? வானரர்கள் அண்ணனை என்றும் தவறாக கூறியதை கிடையாது. எங்களை மன்னிக்க வேண்டும் இளவரசே. இந்த வானரன் வயதானவரின் உயிரை பறிக்க முயற்சி செய்தானா இல்லையா என்று நீங்களே கேளுங்கள். பிரபு, நான் பேசாதே. ராமன் மக்களுக்கு மதிப்பளிப்பவன். தவறு செய்த அனுமான் குற்றத்தை கேட்டறிந்து உனக்கு தண்டனை வழங்குவதற்கு சுக்ரீவர் ஒருவருக்கு மட்டுமே உரிமை உள்ளது. உங்களில் யாருக்காவது துயரம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். அயோத்தியில் வாழும் மக்களுக்கு வானரங்களால் தீங்கு உண்டாகாது. சரி, வாருங்கள், போகலாம். ஹனுமான், யார் அந்த அசுரன்? பிரபு, உங்களுக்கு எவ்வாறு தெரிந்தது? எனக்கு எல்லாம் தெரியும். ஏனெனில் என் அனுமன் மக்களுக்கு துன்பத்தை தரக்கூடியவன் அல்ல. அவன் தலையை சுக்குநூறாக்கினேன், உடனே இன்னொரு தலை முளைத்து விட்டான். அவன் நிச்சயம் ஒரு அசுரனாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எதுவென்றால் நிலையில்லாத மனிதனின் நாக்கு. குறை சொல்வது, பழி சுமத்துவது, அதுதான் அதன் வேலை. இதுதான் முனிவர் அறிவுறுத்தியது. நமக்கு துயரத்தை விளைவிக்க வந்துள்ளவன். யுத்தம் இப்போதுதான் துவங்கி இருக்கிறது. ராம பக்த ஹனுமான், தலையை சுக்குநூறாக்கினேன், உடனே இன்னொரு தலை முளைத்து விட்டது. அவன் நிச்சயம் ஒரு அசுரனாகத்தான் இருக்க வேண்டும். கவலையாக உள்ளீர்களா? நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் சீதா. என் தலைக்கு மகுடம் மட்டுமல்ல, பொறுப்பும் வந்து சேர்ந்து விட்டது. இது ஒன்றும் புதிதல்லவே. பதவி ஏற்பதற்கு முன்பும் கடைபிடித்தீர்களே. எனக்கு நம்பிக்கை உள்ளது, நம் அயோத்தி மக்களை காத்திடுவீர்கள் என்று. உங்கள் யோசனைக்கு சக்தி வேண்டும். அதை பெறுவதற்கு உணவை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் அல்லவா? பண வாழ்க்கையை மறக்கவில்லை. அங்கு சாப்பிட்டது நினைவுள்ளதா? என்னால் ஜென்ம ஜென்மத்திற்கும் மறக்க முடியாது. நான் மீண்டும் ஒரு முறை இயற்கையின் மடியில் வன வாழ்க்கையை வாழ எண்ணுகின்றேன். அதுதான் உன் ஆசை என்றால் ராமன் சீதையின் அந்த ஆசையையும் நிறைவேற்றுவான். மிகவும் ருசியாக இருக்கிறது. இதை நீயா செய்தாய்? பொறுமைதான் இந்த ருசியின் ரகசியம் சீதா. உடனே சமைத்திருந்தார். இந்த அரிசி வந்திருக்காது, சுவையும் இருந்திருக்காது, மனமும் இருந்திருக்காது. வாழ்க்கையும் இது போல்தான். அப்படி என்றால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதற்கு பதில் அளிப்பது சுலபமாகத்தான் இருக்கும். எங்கே கூறுங்கள். விருந்து வைக்கப் போகிறோம் அல்லவா? அனுமான் மற்றும் வானர சேனைக்கு அவர்களை மகிழ்விப்பதற்கு என்ன உணவை சமைப்பது? இது அதை காட்டிலும் கடினமான கேள்வி. இதற்கு பதிலை என்னிடத்தில் கேட்காதே. யோசித்து பார்த்தாலும் என்னால் சொல்ல முடியாது. விளைச்சல் காலத்தில் இயற்கையின் சீற்றத்தால் பயிர்கள் விளையாமல் போனால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான உதவி செய்யப்படும். மக்களும் ராஜ்யமும் சுகமாக வளமாக இருக்கும். எங்களை காப்பாற்ற வேண்டும். என்ன நடந்தது? நீங்கள் தானியங்களை காப்பாற்ற வேண்டும். திசையிலிருந்து அசுரர்கள் வந்து எங்களை தாக்கினார்கள். தானியங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். எழுந்திருங்கள்.
யார் அந்த அசுரன்? அந்த அசுரனுடைய பெயர் எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கு அவனுடைய பெயர் தெரியும். சூர்பனகை. ஒரு லட்சுமணா, என்னுடைய மாமா பாசகர்ணன் தான் உன்னுடைய ராஜ்யத்தில் கலவரத்தை உண்டாக்கியது ராமா. அவள் இழந்த மான மரியாதையை மீட்டு தருவதற்கே வந்துள்ளார். அதிக மகிழ்ச்சி கொள்ளாதே லட்சுமணா. அந்த போனாயா என் அண்ணன் மகன் மேகநாதன் ஒரே அம்பில் உன் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கியதை. உனக்குத்தான் அனைத்தும் மறந்து விட்டது சூர்பனகை. நீ செய்த தவறால் உன் அங்கம் சிதைந்ததை நீதான் மறந்து விட்டாய். உனக்கு இந்த லட்சுமணன் யார் என்பதை காட்டுகிறேன். வேண்டாம் லட்சுமணா, இது சூர்பனகை அல்ல, அவளுடைய மாயை. பயத்தை பரப்புவதே அதன் லட்சியம். சூர்பனகை செய்தியை கூறவே வந்துள்ளார், அவளுடைய நோக்கத்தை கூற. என்ன செய்வாயோ செய்து கொள். ஒவ்வொரு நொடியும் உனது நாட்டு மக்கள் உயிரை இழந்து கொண்டே இருப்பார்கள். உன்னுடைய செய்தி எனக்கு கிடைத்து விட்டது. அந்த தாயை விட்டு சென்று விடு. என்னுடைய ராஜ்யத்தில் எவருக்கும் எந்த தீங்கும் விளையாது. தாயே, நீங்கள் என்னை கூப்பிட்டீர்களா? பிரச்சனை எதுவும் இல்லையே? அக்கறையான மகன் இருக்கும் பொழுது, ஈரமான என்னவர் இருக்கும் பொழுது என்னை துன்புறுத்தும் தைரியம் இங்கு எவருக்கு இருக்க போகிறது? 1000 முக ராவணன். பாச கர்ணன் அல்ல அந்த அசுர சக்தி. 1000 முக ராவணன் தான். அவன் அயோத்திக்குள் நுழைந்து விட்டதற்கான அறிகுறி தெரிகிறது. அந்த அசுர சக்திதான் மக்களோடு மக்களாக இருந்து தாக்குகிறது. என்னுடைய அயோத்தியை 1000 முகம் ராவணனின் ஆயுதத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும்.